அளவுக்கு அதிகமான அன்பு முதலில் பிரமிக்கப்பட்டு, ரசிக்கப்பட்டு, பிறகு தொல்லையாகி சலிப்படைந்து, இறுதியில் உதாசீனப்படுத்தப்படுகிறது. அன்பானவர்களுக்காக இறங்கிப் போவதும் தவறில்லை. நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகிப் போவதும் தவறில்லை. படிப்பு கற்றுத்தரும் பாடங்களை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தருகிறது. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லையா? அப்படியானால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றே அர்த்தம். அளவு என்பது உப்புக்கு மட்டுமல்ல, சில உறவுகளுக்கும் தான். கூடினாலும் குறைந்தாலும் கடைசியில் குப்பையில்தான். உன் மனசாட்சிக்கு நீ நல்லவனாயிருந்தால் போதும். எல்லோருக்கும் அதை நிரூபித்துக் காட்ட வேண்டிய அவசியமில்லை. உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. பல தருணங்களில் உயிருள்ள உறவுகளில் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. அதன் வலி மிக கொடியது. எல்லா உறவுகளிடமும் எப்போதும் விட்டு கொடுத்தே பழகாதீர்கள். பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம். ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவுகளிடம் மட்டும் எப்போதும் எச்சரிக்கையாயிருங்கள். நாம் மாறிவிட்டோம் என்பதை விட பலரும் தந்துவிட்டு போன வலிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை. பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இங்கே பலரது வாழ்க்கையாக உள்ளது. ஒருவரை மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருப்பது தவறில்லை. ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள். போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள். உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன்மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே. அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது. போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழுவதை விட தனிமை ஒன்றும் கொடுமையானது அல்ல. உன்னை மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் உயர்ந்து நிற்பதை விட உந்தன் சொந்த வீட்டில் கால்மிதியாய் இருப்பதே மேல். இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக், ஷேர் and subscribe. Thank you so much. Have a great day. Bye bye.